இருக்குங்க. என்ன இருக்கு சீக்கிரம் வந்துடக்கூடாது. வேகமாக தள்ளிவிடாங்க வெளியே போடு கீழே இறங்கிச்சா? கீழே இறங்கிச்சு. இது அன்சேஃப் கண்டிஷனு. இவ்வளோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏதாவது பேன் மார்க் தெரியுதா? கபில் அதை ஆன் பண்ணி விட்டோம். அப்போ எல்லா எம்சிபியும் ஆஃப்ல இருந்துச்சு. ஆன் பண்ணிட்டீங்களா எல்லாத்தையும்? ஏதோ லூஸ் கனெக்ஷன்ல இருக்குங்க. ஆமா, அது ஹேண்டில் லூஸா இருக்கும். எடுங்க போ. இதோ வர லைட் எடுங்க. டார்ச் லைட் நாளைக்கு இதில் தான் இது கருப்படிச்சுதான்னு பார்க்கணும். இல்லை, இது வந்து இந்த இடம் லூஸாக இருக்குது அப்படின்னா கருப்படிச்சு எரிஞ்சு போன மாதிரி ஆயிடும். இதில் எரிஞ்சு போன மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளாரே இருக்கும். சரி, இவ்வளோ தள்ளிடும். கனெக்ட் ஆகுமா இல்லை அவ்வளோதானா? உள்ளார போய் உட்காரும். அதில் இங்கே போய் உள்ளார போய் சப்ளை இல்லை. இங்கே பாருங்க, சப்ளை இல்லாதனால தான் இது உள்ளே வரோம். சரிங்களா? சப்ளை இருந்துச்சுன்னா உள்ளே வரக்கூடாது. தெரியுதா உள்ளார? இதில் போய் அதில் போய் இதில் உட்காந்து லாக் ஆகும். எதனாச்சும் அடிபட்டுற மாதிரி இருக்கா? சப்ளை இருக்கும்போது இது உள்ளே வரக்கூடாது. ஏன்னா இன்னும் அவுட் கோயிங் இன்கமிங் ரெண்டும் ஒரே இதில் இருக்கா? அது கிராஸ் ஆயிடுச்சா? சரி, இங்கன்னா கிராஸ் ஆகுது. இங்கிட்ட இடிக்குதுண்ணே. வெளியே இழுத்தான் தரணும். கிராஸ் ரொம்ப ஆயிடுச்சு. அங்கே இடிக்குது. தள்ளு தள்ளு, இடிக்கல. இருங்க வாங்க சொல்கிறேன். ரெண்டு போல்ட்டு கட்டினீங்களா? அது போடுங்க. பாக்கெட்லேயே போட்டு போயிட்டாங்க. இருக்கணும் இன்னொன்று இருக்கா? எங்கே போடுற? ஏன் போட முடியல? கழட்டு முன்ன தான் போடணும். இப்போ போடு.
கீழே சப்ளை இருக்கும், உள்ளாரெலாம் பிடிச்சி விட்டு பார்த்துட கூடாது. அதே மாதிரி இந்த பின்னு கரெக்டாக உட்காரலைன்னா வளைஞ்சிக்கும், வளைஞ்சிக்கிச்சுன்னா அப்புறம் பெரிய தலைவலியாக போயிடும். நிமித்திலாம் போட முடியாது. சரியா? இப்போ ஒரு ஆள் வெளியெல்லாம் எடுக்க முடியாது, இவனுக்கு கட்ட அந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 1 மீட்டர் பின்னாடி இருந்தால் தான் ஒரு ஆள் 2 ஆள் வெளியே வர முடியும். ஒரு ஆள் இந்த வெயிட்டை தாங்கி பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? போட்டு நட்டு எல்லாத்தையும் போட்டு டைட் பண்ணு. ராக்கெட்டில் வைங்க, கன்று போட